ஐயா அவர்கள் பேசிய போது சொன்னாங்க, வரலாற்று சிறப்பு மிக்க தினம் இது அப்படின்னு சொல்லி. இது வரலாற்று சிறப்பு மிக்க தினம் என்பதற்கும், இந்த நிகழ்வே எந்த வரலாற்றிலும் பதிவு செய்யப்படாத நிகழ்வு என்பதற்கும், இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த நிகழ்வின் சாரம்சமாக ஒரே ஒரு விஷயத்தை இன்னைக்கு வந்தப்ப பார்த்தோம். எதுன்னு கேட்டீங்கன்னா, நுழைவாயிலேயே ஒரு பதாகை இருந்தது. அந்த பதாகையில சட்டத்தை எரித்து சிறைக்கு சென்று இன்றைக்கு நம் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய பெரியார் பெருந்தொண்டர்களுடைய பெயரெல்லாம் அதுல எழுதியிருந்தாங்க. அவர்களுடைய பெயருக்கு பின்னால் வயது சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எல்லாருடைய வயதும் 87, 88, 90. ஏன்னா வயதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க செய்யலாங்கன்னு கேட்டா, இவர்கள் 80 வயதை கடந்திருக்கிறார்கள் என்பது செய்தி கிடையாது. தமிழ்நாட்டின் 3/4 நூற்றாண்டு வரலாற்றை சுமந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. ஏன் தமிழ்நாட்டோட வரலாற்றை சுமந்து இருக்கிறார்கள் சொல்றீங்க அப்படின்னா, உள்ளபடியே நம்ம ஒண்ணு சொல்லுவோம், இந்தியாவினுடைய வரலாற்றை தெற்கில் இருந்து எழுத தொடங்கணும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுத தொடங்கினால் அதை இந்த லால்குடி மண்ணிலிருந்து எழுத தொடங்குவதுதான் சிறப்பானதாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இன்னைக்கு பேசுறவங்க எல்லாம் வார்டு கவுன்சிலரா கூட ஆக முடியாதவங்க எல்லாம் நான் தான் வருங்கால முதலமைச்சர்னு கான்பிடண்டா பேசிட்டு போறாங்க. இதெல்லாம் நம்மளால கேட்க முடியுது. நடக்காததெல்லாம் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நம்மளால இருக்க முடியுது. நடந்த வரலாற்றை பேசுவதற்கு கருப்பு சட்டை அடைந்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களாக எங்களால மட்டும்தான் முடியும். ஏன் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை லால்குடி மண்ணில் இருந்து எழுத வேண்டும் என்று சொல்லுகிறேன் சொன்னா, இந்த மண்ணில் தான் என்னுடைய அடுத்த தலைமுறை ஜாதியை மறுத்து ஜாதியை மறந்து வாழ வேண்டும் என்பதற்காக சட்டத்தை எரித்து என்னுடைய தலைவர் சொல்லிவிட்டார், மறு பேச்சே கிடையாதுன்னு சொல்லி குடும்பத்தை மறந்து உற்றார் உறவினரை மறந்து சிறைச்சாலைக்கு போய் சிறைச்சாலையிலேயே உயிரை விட்ட தோழர்களை பட்டியல் போட்டு நகலாக எடுத்து மக்களிடம் பிரச்சாரம் செய்ய முடியும் என்று சொன்னால் அது கருப்பு சட்டை தோழர்களை தவிர வேறு யாராலையும் முடியாது. வேற எந்த இயக்கத்திற்கு இப்படிப்பட்ட வரலாறு உண்டு? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்ப இப்பேற்பட்ட வரலாறு இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இந்த மாநாடு நடக்கிற இந்த சமயத்திலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆணவ கொலைகள், ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சா ஏங்க செய்யக்கூடாதுன்னு கேட்டா, ஐயோ செய்யக்கூடாதுங்க. ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டா, ஏன் பொண்ணு வயிற்றுல பிறக்கிற குழந்தை ஏன் ரத்தமா தான் இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏ பாசிட்டிவா இருந்து பேர பிள்ளைக்கு பி நெகட்டிவா இருந்தா உன் பேர பிள்ளைய உனக்கு ரத்தம் கொடுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஏன் பொண்ணுக்கு ஏன் ரத்தம் தான் வேணும், மற்ற ஜாதி ரத்தம் கலக்க கூடாதுன்னு சொல்லி எப்பேற்பட்ட ஒரு அநியாயத்தை இந்த மண்ணில் ஆணவ கொலைகள் மூலமாக இந்த சமுதாயம் நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆணவ கொலைன்னு நம்ம பேசுறோம். இத பல வரலாற்று ஆய்வறிஞர் என்று சொல்லக்கூடியவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, இது நாடகக்காக கௌரவ கொலை. அவர்கள்லாம் பேனாவுல மையை நிரப்பி எழுதுகிறவர்கள் கிடையாது, பார்ப்பன பொய்யை நிரப்பி எழுதுகிறவர்கள். அதனால இதை நாடக காதல் என்று சொல்லுகிறார்கள். கௌரவத்துக்காக கொலை பண்ணுவோம்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எது நாடக காதல்? உள்ளபடி இன்னொன்று, இந்த ஜாதி மறுப்பு திருமணத்தை கலப்பு திருமணம்னு சொல்லுவாங்க. ஐயா தான் கேட்டாரு, ஒரு இனம் தனக்கு முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு இனத்தோடு சேருவதுதான் கலப்பாக இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. பெண் மனித இனம், ஆண் மனித இனம், இரண்டு மனித இனம் சேருவது எப்படி கலப்பு திருமணமாக முடியும் என்று கேட்ட தலைவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். நல்லா யோசிச்சு பாருங்க. யாராலையும் பேச முடியாததை, யாராலும் எழுத முடியாததை இந்த சமுதாயத்தில் பேசி எழுதி காட்டிய தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். இன்னைக்கு எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு, எத்தனையோ கட்சியை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க பேசுறதெல்லாம் கொஞ்சம் உத்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாதுங்க, ஜாதியால ஒரு மனிதன் தனிமைப்படுத்தக்கூடாதுங்க, இததான் பேசுவாங்களே தவிர ஜாதி இருக்கக்கூடாதுன்னு பேச மாட்டாங்க, ஜாதி ஒழியணும்னு பேச மாட்டாங்க.
அப்ப இந்த இயக்கம் தான் கேட்டது, கிருமியை வைத்துக் கொண்டு நோய் ஒழியணும்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அதற்கு மூலாதாரமாக இருக்கக்கூடிய ஜாதி என்ற கிருமியை ஒழித்து கட்டியே தீர்வேன் என்ற அகங்காரத்தோடு போராட்ட களத்தில் இறங்கியவர்கள் திராவிட இயக்க தோழர்கள் என்பதை இன்றைய இளம் தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த ஜாதி ஒழிப்பு களத்துல தலையாயமாக இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இந்த ஜாதி மறுப்பு திருமணம்னு சொல்றேன்னா, இன்னைக்கு ஐயா அவர்கள் சொன்னாங்க, ஜாதிங்கிற பாம்பை அடிச்சு விரட்டிட்டோம், ஆனா அது கருவறைகளுக்குள்ள போய் புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லி. கோயிலின் கருவறையில் மட்டுமல்ல, பெண்களின் கருப்பையிலும் இன்றைக்கும் ஜாதி அப்படியே இருக்கிறது என்பதை இன்றைய தலைமுறைகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் பெண்களுடைய கருப்பையில ஜாதி இருக்குன்னு சொல்றேன்னா, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு திரைப்படம் ஒண்ணு வெளியில வந்து, அந்த திரைப்படத்தினுடைய பெயர் அயலி. அந்த படத்துல ஒரு வசனம் ஒண்ணு வரும். அந்த அம்மா சொல்லுவாங்க, உங்களோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பெண்களுடைய காலுக்கு இடையில் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னாங்க. இந்த பேசுறதுக்கு கூச்சமா கூட இருக்கலாம் பல பேருக்கு, ஆனால் உள்ளபடியே பெண்களின் காலுக்கிடையில் கலாச்சாரத்தை வைத்து வளர்த்து கொண்டிருப்பது இந்துத்துவம். அதையெல்லாம் மறுத்து பெண்களுக்கு சுயமரியாதை உணர்வு இருக்கிறது, தனக்கேற்ற இணையரை தேர்ந்தெடுக்கக்கூடிய மதிப்பும் பெண்களுக்கு இருக்கிறது என்பதை சொன்ன ஒரே இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான். இந்தியாவிலேயே ஜாதியை மறுத்து ஒரு பெண்ணால் தைரியத்தோடு, துணிச்சலோடு, தன்னம்பிக்கையோடு ஜாதி மறுப்பு திருமணத்தை செய்ய முடியும் என்று சொன்னால் அது இந்த தமிழ்நாட்டில் தான். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த தமிழ்நாடு தந்தை பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிற மண், வேற எந்த காரணமும் கிடையாது. அதனாலதான் இந்த பெண்களை வைத்துத்தான் குடும்பம் இயங்குது. பெண்களை வச்சுதான் இந்த குடும்பம், பெண்கள் கருப்பையில தான் குடும்பம் இருக்கு. பெண்ணோட கருப்பையிலிருந்து வரக்கூடிய குழந்தை ஏன் ஜாதி ரத்தமா இருக்கணும்னு இன்னைக்கும் பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யாருன்னா, நான் நெருப்பிலிருந்து பிறந்தவன்னு சொல்லி டாக்டரான ஒருத்தர் பேசுவார். நாங்க தாங்க பைபாஸ் சர்ஜரிய பண்ணோன்னு பிரதமர் பேசுவார். இப்படி அறிவு வளர்ச்சி அற்றவர்களிடம் வந்தவர்கள் தான் ஜாதி கௌரவம் என்பது எங்கள் பெண்ணின் கருப்பையில் இருக்கிறது என்று பேசுவார்கள். ஜாதி கௌரவம் அல்ல, உன் குடும்பத்தினுடைய கௌரவம் அல்ல, பெண்ணினுடைய கௌரவம் அவள் படித்து வாங்கக்கூடிய பட்டத்தில் தான் இருக்கிறது என்று சொன்ன இயக்கம் இந்த இயக்கம் மட்டும்தான். சொல்ல போனா இந்த ஜாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது பெண்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்த ஒரு திருமண முறை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இயக்கம் இரண்டை தன்னுடைய தலையாய கடமையாக வைத்து செயல்பட்டது. ஒன்று ஜாதி ஒழிப்பு, மற்றொன்று பெண்ணடிமைத்தனம். இது இரண்டுமே ஒழிய வேண்டும் என்று சொன்னால் இன்றைய இளம் தலைமுறையினர்கள் ஜாதி மறுப்பு திருமணத்தை முன்னெடுக்க வேண்டும். ஏன் இதை அழுத்தி சொல்றேன்னு சொன்னா, நல்லா இங்க இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேரு ஜாதி மறுப்பு திருமணம் தான் செஞ்சிருக்கோம். கருப்பு சட்டை அணிந்தவர்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு ஜாதி மறுப்பு திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு நோக்கம் வந்தது, ஒரு ஆசை வந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க கவலையே பட தேவையில்லை, யோசிக்கவே தேவையில்லை. சென்னை எழும்பூரில் வேப்பேரியில் இருக்கக்கூடிய பெரியார் திடலை அணுகினால் போதும் ஜாதி மறுப்பு திருமணத்தை எந்தவித தடங்களும் இல்லாமல் செய்ய முடியும். அம்மா கூட வந்திருக்கிறாங்க. திருமணமாகாத இளைஞர்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இளைஞர்கள் இந்த மாநாட்டு திடலிலிருந்து, இந்த அரங்கத்திலிருந்து வெளியே செல்லக்கூடிய இளைஞர்கள் ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்தி கொண்டு வெளியே செல்ல வேண்டும். ஏன் இதை மனதில் நிறுத்தணும்னு சொல்றேன்னா, இந்த சட்ட எரிப்புக்காக களத்துல இறங்கி இறந்து போன தலைவர்களுடைய பட்டியெல்லாம் சொன்னோம். அவங்களுக்கெல்லாம் நன்றி கடன் செலுத்தணும்னு சொன்னா இதை இளைஞர்கள் செய்ய வேண்டும். இந்த அரங்கத்தை விட்டு வெளியே செல்கிற பொழுது இளைஞர்களுடைய மனதில் நான் ஜாதி மறுப்பு திருமணத்தை தான் செய்வேன் என்ற கொள்கை உறுதியோடு இந்த மாநாட்டை விட்டு இந்த இளைஞர்கள் கிளம்ப வேண்டும் என்பதுதான் இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய வேண்டுகோள்.